இப்போ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். Which method of promotion involves a paid form of non-personal presentation? Non-personal presentation அது என்னதுங்க? அட்வர்டைசிங் தான். ஓகேங்களா? அதே பெய்டு ஃபார்ம்னாலும் அட்வர்டைசிங். இதோட சேர்த்து பெய்டு ஃபார்ம்னாலும் என்னதுங்க? அட்வர்டைசிங் தான். சரிங்களா? பர்சனல் செல்லிங் அப்படிங்கிறது பர்சனல் இன்ட்ராக்ஷன் மூலியமா நேரடியாக கஸ்டமர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த பொருளை நம்ம விற்கிறதுக்கு பேரு பர்சனல் செல்லிங். பப்ளிசிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்காக எந்த ஒரு ரூபாயும் நம்ம செலவு பண்ணியிருக்க மாட்டோம். அது ஜென்ரலா பப்ளிக்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயமா இருக்கு பப்ளிசிட்டி அப்படிங்கிறது. சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் இன்சென்டிவ் கொடுத்து இமீடியட்டா நம்ம என்ன பண்றோம்? சேல் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த ஏவிடி டீத்தூள் கதை சொன்னேன். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா, அட்வர்டைசிங் பார்த்தீங்கன்னா தான் நான் பர்சனல் ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? நான் தனித்தனியாக எல்லாத்தையும் போய் சொல்றது கிடையாது. ஒரு மேசிவான ஒரு டூல் எடுத்துக்கிட்டு ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு நாங்க போய் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட்டை பத்தி சொல்றேன். இதுக்காக நான் என்ன பண்றேன்? அமௌண்ட் பெய்ட் பண்றேன். ஓகேங்களா? பே பண்றேன். இப்போ ஆப்ஷன் என்னது அப்படின்னா அட்வர்டைசிங் தான். சரி, அதுக்கடுத்து மார்க்கெட் செக்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. The process of dividing a large heterogeneous market into smaller, more homogeneous groups of consumers with similar needs or characteristics is called. ஓகேங்களா? அதாவது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்போ மார்க்கெட்னாவே என்னன்னா வெவ்வேறு தேவைகளை கொண்ட பீப்புள்ஸ் வந்து அங்க இருப்பாங்க, குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து அங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ஹெட்ரோஜினியஸ் மார்க்கெட்டை ஹோமோஜினியஸ் மார்க்கெட்டா, ஓகேங்களா, எதன் அடிப்படையில்னா அவங்களுடைய நீட்ஸினுடைய அடிப்படையில், அவங்களுடைய தேவைகளுடைய அடிப்படையில ஒருமித்த ஒரு குரூப்பா உருவாக்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பொருளை விற்பனை பண்றது தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ டேரக்டா நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு, உங்களுடைய மார்க்கெட் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்றீங்க, அதை மார்க்கெட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த மார்க்கெட்ல இப்போ இந்தியான்னு ஒரு மார்க்கெட் எடுத்துக்கோங்களேன். அந்த மார்க்கெட்ல பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் நீட்ஸ், டிஃப்ரெண்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸோட இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் நீட்ஸும் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்க பீப்புளை குரூப்பா பிரிக்கிறோம். எதன் அடிப்படையில் அப்படின்னா, அவங்க இப்போ நிறைய 10 பேத்துக்கு வந்து ஒரு சேம் நீட்ஸ் இருக்கும், இன்னொரு 10 பேத்துக்கு சேம் நீட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்பா பிரிச்சுறீங்க. பிரிச்சதுக்கு பேரு தான் என்னதுங்க? மார்க்கெட் செக்மெண்டேஷன். அதை பிரிக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ the process of dividing a large heterogeneous market into smaller or more homogeneous group of consumers with similar needs or characteristics. ஓகேங்களா? அதாவது சிமிலர் நீட்ஸையும் கேரக்டரிஸ்டிக்ஸும் கொண்ட கன்சியூமர்ஸை நீங்க குரூப்பா ஆக்குறதுக்கு பேர் தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன் பார்த்தாச்சு. இந்த மார்க்கெட் செக்மெண்டேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க எழுதிடலாமா? சரி, ஜியோகிராபிக் மார்க்கெட் செக்மெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜியோகிராபிக் செக்மெண்ட். ஓகேங்களா? ஜியோகிராபிக்கா எப்படி செக்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரீஜியன் அடிப்படையில், இல்லை கிளைமேட் அடிப்படையில், இல்லை கண்ட்ரியோட அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது புவியியல் ரீதியா நம்மளுடைய மார்க்கெட்டை பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? ரீஜியன், அதாவது பகுதியா பிரிக்கலாம். இல்லது கிளைமேட், இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட், இன்னொரு கிளைமேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கிளைமேட் அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்மெண்ட் பண்ணலாம். இல்ல கண்ட்ரி வைஸ், இந்தியா தனியா, பாகிஸ்தான் தனியா அப்படின்னு சொல்லி கண்ட்ரி வைஸ் என்ன பண்ணலாம்? செக்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு பேரு ஜியோகிராபிக்கல் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து டெமோகிராபிக் செக்மெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஏஜ், ஜெண்டரு, இன்கம், எஜுகேஷன், இப்படி பிரிச்சீங்கன்னா அதுக்கு பேரு டெமோகிராபிக் செக்மெண்டேஷன் அப்படிங்கிற பேரு. அதுக்கடுத்து சைக்கோகிராபிக் செக்மெண்டேஷன். சைக்கோகிராபிக் செக்மெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டதான். லைஃப் ஸ்டைலு, பர்சனாலிட்டி,
வேல்யூஸ். இதன் அடிப்படையில பிரிச்சீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டி பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பிஹேவியரல் செக்மெண்ட். பிஹேவியரல் செக்மெண்டேஷன்ல பார்த்தோம்னா யூசேஜ், அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்ல யூஸ் பண்றாங்க, அந்த பிராண்டுக்கு எவ்வளோ லாயல்ட்டியா இருக்காங்க, பெனிஃபிட் சார்ட். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன வேணும், அதான் இந்த பெனிஃபிட் சார்ட் அப்படிங்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் பிரிச்சாங்கன்னா செக்மெண்டேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் பிஹேவியரல் செக்மெண்டேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. ஜியோகிராபிக் செக்மெண்டேஷன்னா ரீஜியன், கிளைமேட், கண்ட்ரியின் அடிப்படையில் பிரிச்சாங்கன்னா அதுக்கு பேர் ஜியோகிராபிக்கல் செக்மெண்டேஷன். டெமோகிராஃபிக்னா ஏஜ், ஜெண்டர், இன்கம், எஜுகேஷன், இது எல்லாமே டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன். சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி, வேல்யூஸ், இதன் அடிப்படையில் பிரிச்சாங்கன்னா அதுக்கு சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன். பிஹேவியரல் செக்மெண்டேஷன்ல யூசேஜ் ரேட், பிராண்ட் லாயல்ட்டி, பெனிஃபிட் சார்ட், இது எல்லாமே வந்து பிஹேவியரல் செக்மெண்டேஷன். இப்போ மார்க்கெட் டார்கெட்டிங் அப்படிங்கிறதுனா நான் எந்த குரூப்பை டார்கெட் பண்றேன், விச் குரூப் டு சர்வ், நான் எந்த குரூப்புக்கு நான் சர்வ் பண்ண போறேன், நான் எந்த குரூப்பை நான் டார்கெட் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் டார்கெட்டிங் அப்படிங்கிறது. இதே வந்து மார்க்கெட் பொசிஷனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கஸ்டமருடைய மைண்ட்ல இல்ல கன்சியூமருடைய மைண்ட்ல நான் எப்படி இருக்கேன், எப்படி அவங்க என்னோட இமேஜ் அவங்களுடைய மைண்ட்ல எப்படி நான் புகுத்த போறேன் அப்படிங்கறத மார்க்கெட் பொசிஷனிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுக்கு என்ன சொல்லலாம், கிரியேட் இமேஜ் இன் கஸ்டமர் மைண்ட். இப்போ நீ சென்சோரைன் பேஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர் மைண்ட்ல அதை எப்படி பதிவு வச்சிருக்காங்கன்னா பல்குச்சத்துக்காக உருவாக்கப்பட்டதான் சென்சோரைன் பேஸ்ட் அப்படிங்கிறத பதிவு வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் மார்க்கெட் பொசிஷனிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து கோல்கேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கேவிட்டி, அதாவது பற்கள்ல வந்து சொத்தை வராம இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் கோல்கேட் அப்படிங்கிறத மக்கள் மைண்ட்ல பதிவு வச்சிருக்காங்க. அப்படி இந்த பதிவு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மார்க்கெட் பொசிஷனிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மார்க்கெட் செக்மெண்டேஷன் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஸ்டமர் மைண்ட்ல ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டு, அதாவது காம்படிட்டர் ப்ராடக்ட்ல இருந்து காம்படிட்டருடைய ப்ராடக்ட்ல இருந்து நம்ம ப்ராடக்டை பிரிச்சு பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது பேர். அதுக்கடுத்து டெமோகிராபிக் செக்மெண்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் பேசிஸ் ஃபார் மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஆமா, அதுக்கடுத்து டெமோகிராபிக் வேரியபிள்ஸ் லைக் ஏஜ், ஜெண்டர், இன்கம் அண்ட் எஜுகேஷன் are easy to measure and often correlate with the consumer needs and wants. Actually both A and R வந்து ட்ரூ தான். சரிங்களா? ஆமா, டெமோகிராபிக் என்ன பார்த்தோம், எதை வச்சு நம்ம பிரிப்போம், டெமோகிராபிக் செக்மெண்டேஷன் எதை வச்சு பிரிப்போம், ஏஜ், ஜெண்டர், இன்கம், எஜுகேஷன், இதை வச்சு தானே பிரிப்போம். அப்ப போத் ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்ட் தான். அதுக்கடுத்து a company decides to target only a very specific niche segment of the market serving it exclusively. This is an example of எதுன்னு கேட்டிருக்காங்க. niche segment அப்படின்னா ஸ்மால் செக்மெண்ட். ஓகேங்களா? niche segmentனா ஸ்மால் செக்மெண்ட் அப்படின்னு பேரு. இப்போ மற்றது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியணும். அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்னா என்ன, டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்னா என்ன நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே. இப்போ அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. என்டையர் மார்க்கெட்டுக்குமே ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? என்டையர் மார்க்கெட்டுக்கு ஒன் ப்ராடக்ட் தான் அப்படின்னா அதுக்கு பேரு அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இதே டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செக்மெண்டா பிரிச்சு 2 or more செக்மெண்ட்ஸா பிரிச்சு செக்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி, ஓகேவா, செக்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றது அப்படின்னா ப்ராடக்ட்டை கொடுக்கறது. ஓகேங்களா? இப்போ மாருதி சுசுகி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட்டை 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? யாரு? மாருதி சுசுகி. ஓகேங்களா? மாருதி சுசுகி அவங்களுடைய தான் 3ஆ பிரிக்கிறாங்க மார்க்கெட்டை. ஃபர்ஸ்ட் எதன் அடிப்படையில, இன்கம் அடிப்படையில பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்டோ கொடுக்குறாங்க. ஆல்டோ வந்து நமக்கு தெரியும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காரு. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட், ஒரு மிட் ரேஞ்ச் அமௌண்ட்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து சியாஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரீமியம்.
ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். என்னன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செக்மென்ட்டா ஒரு மார்க்கெட்ட பிரிச்சு, அந்த அவங்களுக்கு ஏத்த மாரி ப்ராடக்ட்ட குடுக்குறதுக்கு பேர் தான் டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கும் ஒரே ப்ராடக்ட் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். இது புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா, ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் தான். ஓகேங்களா? ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் தான். இந்த செக்மெண்ட்ல அவங்களுடைய டார்கெட் கஸ்டமருக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோலக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ரோலக்ஸ் வந்து ஒரே ஒரு செக்மெண்ட் தான். யாரு? ஹை இன்கம் பீப்பிள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க மட்டும் தான் டார்கெட். ஓகேங்களா? லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் ரோலக்ஸ் வந்து டார்கெட் பண்றாங்க. அப்போ கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சிங்கிள் செக்மெண்ட் தான். ரொம்ப ஸ்மாலான ஒரு செக்மெண்ட்ட வந்து கிரியேட் பண்ணி, அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டுமே ப்ராடக்ட்ட குடுத்தாங்கன்னா, அதுக்கு பேரு கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? சரி. இதே வந்து மைக்ரோ மார்க்கெட்டிங் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வரைக்கும் இண்டிவிஜுவலோட நீடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி ப்ராடக்ட்ட குடுக்குறதுக்கு பேர் தான் மைக்ரோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் என்னன்னா, நைக் நைக் பை யூன்னு நெனைக்கிறேன். நைக் பை யூ. ஓகே. ஆ இப்போ நீங்க கூகுள்ல போயிட்டு நைக் பை யூன்னு வந்து போட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷூஸ நீங்களே என்ன பண்ணிக்கலாம்? கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நைக் பை யூன்னு போடுங்க. போட்டீங்கன்னா வரும். அப்படி நைக் பை யூன்னு போட்டீங்கன்னா, உங்களுடைய ஷூ எனக்கு டாப்ல வந்து இந்த கலர் தான் வேணும். எனக்கு பேஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவையான விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணி குடுத்தாங்கன்னா, அதுக்கு பேரு மைக்ரோ மார்க்கெட்டிங் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங்னா என்டையர் மார்க்கெட்ட வந்து பிரிக்கலாம் மாட்டாங்க. என்டையர் மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங்னா 2 நல்லா வச்சுக்கோங்க. 1ன்னா அது கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங்கா போயிரும். ஓகேங்களா? டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செக்மெண்டா பிரிச்சு, அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஏத்த மாரி ப்ராடக்ட்ட குடுத்தாங்கன்னா, அதுக்கு பேரு டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். அதுக்கு பேரு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, மாருதி சுசுகி என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் 3ஆ பிரிக்கிறாங்க. இன்கம் அடிப்படையில. ஒண்ணு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒண்ணு குடுக்கணும். இன்னொன்னு மிட் ரேஞ்சுல ஒண்ணு குடுக்கணும். இன்னொன்னு பிரீமியமா குடுக்கணும்னு வந்து 3 செக்மெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆ அதுக்கடுத்து வந்து கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங்னா, ஒரே ஒரு செக்மெண்ட், ஒரே ஒரு ஸ்மால் செக்மெண்ட்ட கிரியேட் பண்ணி, ஒரே ஒரு நிட்சி செக்மெண்ட்ட கிரியேட் பண்ணி, அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் வந்து குடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு பேரு கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பேரு. இது கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங்கா? மைக்ரோ மார்க்கெட்டிங் அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கு போயிரணும். ரொம்ப இண்டிவிஜுவலுக்கு போயிரணும். இண்டிவிஜுவலோட நீட் என்ன? அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி அவங்களுடைய ப்ராடக்ட்டையோ ப்ராடக்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி குடுத்தாங்கன்னா, அதுக்கு பேரு மைக்ரோ மார்க்கெட்டிங்ன்னு பேரு. ஓகேங்களா?